பாபாவும் நானும். ஓம் சாய்ராம். ஆக்சுவலி இது நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஆனந்த் வேலு சாயோட வீட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி ஆம்பியன்ஸே ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாபா நம்மளை ரிசீவ் பண்ணுற மாதிரியே இருந்தது. மார்னிங் பார்த்துக்கோங்க, இது அழகு. அப்போ ஆக்சுவலி இன்றைக்கி அன்னதானம் 50வது நாள் உதய அபிஷேகத்தோட அன்னதானம் இன்றைக்கி நடந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னார். அப்போது நாங்கள் வந்தோம். 2 சாயும் இங்கே இருக்கா, தெரியாதா உங்களுக்கு? ருக்மிணி சாயி, பிரியா சாயி. இவ 2 பேருக்கும் இந்த ஒரே ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஏகப்பட்டமாக மிராக்கிள்ஸ் நடந்ததுன்னு சொன்னான். அது என்னென்ன அப்படிங்கிறத அவள் தனித்தனியாக சொல்ல போகிறா. இப்போது ஆக்சுவலி ருக்மிணி சாய் என்னாச்சுன்னா, இந்த 50வது நாள் உதய அபிஷேகத்துக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்தது. அது மட்டும் இல்லை, நம்மளே செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் அதில் முக்கியமான ஹைலைட்டு. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 250-300 பேருக்கு மேலேயே வந்துடுவா. 100 பேருக்கானும் கொடுக்கணும் அப்படின்னு செய்கிறதுனா கூட ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தடவையானும் ஏதாவது சமைச்சிருக்கணும். பாட்டில் வரான்னா ஒரு 20 பேருக்கு பண்ணுறதுன்னா நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் 200-300 பேருக்கு பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தா எதுவும் இல்லை. அந்த டைமில் கரெக்டாக வந்து ருக்மிணி சாய் கனெக்ட் ஆகிறா. சாய்ராம் வீட்டில் பிரச்சனை அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு. அப்போது நான் அவாக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சத்விஷயம் இருக்குது, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். யதார்த்தமாக கேட்குறேன். அப்புறம் யோசிக்கிறேன், அவன் ஒரு குழந்தை மாதிரி இன்றைக்கி சொல்லுவோம், நாளைக்கே சாய்ராம் அப்படி இல்லை சாயி அப்படின்ருவோம். ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் கூட. நம்ம வாட்டுக்கு யதார்த்தமாக கேட்டுட்டு அவள் வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், சுவாமிகிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி நான் தான் பண்ணணும்னா ருக்மிணி சாயை வச்சு பண்ணலாமா, வேறு யாரையாவது வச்சு பண்ணட்டுமா? இந்த 2 ஆப்ஷன். இல்லை ருக்மிணியை வச்சு பண்ணுன்னு சொல்லி வருது எனக்கு உத்தரவு. அப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ் ஆகிடுது, அது பரிபூர்ணமாக சுவாமி அனுகிரகம் பண்ணுவார்னு தெரிஞ்சு போச்சு. ருக்மிணி சாயை கூட்டின்னு வருது பாபாவோட வேலை அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ஃபஸ்ட்டு கேட்டோடனே நான் ஓகே நான் வரேன்னு சடனாக சொல்லிட்டேன். ஏன்னா பாபாவோட இதுங்கிறப்ப யாருமே தட்ட மாட்டான். ஓகேன்னு கொடுத்தா நான் ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் தங்கை அவட்ட சொல்லும்போது தாத்தாவுடைய சார்தாக இருக்குது, கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணேன். 3-4 வருஷமாக நான் அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் கேட்டிருந்தனால நான் கண்டிப்பாக நான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ஆத்துக்காரை விட்டு நான் பேச வச்சேன். இந்த மாதிரி அவள் வந்து கூப்பிட்றாப்பா நான் போகிறேன். இல்லை உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அதெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போக வேண்டான்ட்டான். உடனே அவள் வந்து இல்லை உங்களுக்கு தெரியாது, ருக்மிணி சாய் எதுவுமே சொன்னால் சடனாக ஒத்துக்க மாட்டா, கான்ஸ்டண்ட்டாக சொல்ல ஒத்துக்க வரமாட்டேங்கிறா, எதுலேயும் சுவாமி காரியத்துலலாம் அவள் இறங்கி வரமாட்டேங்கிறா அப்படின்னு எங்கள் ஆத்துக்காரை சொன்னான். ஸோ நான் ஒன்று அவகிட்ட கோவப்பட்டு, ஏன் சாய் நீங்கள் இப்படி எங்கள் ஆத்துக்கார்ட்ட இப்படி பேசுவேன் அப்படின்னு நான் பேச அவள் பேச ஒரு மாதிரி காரச்சாரமாக போயிடுத்து. ஸோ அதுக்கப்புறம் அவள் என்னோடய பேச்சோட அவளோட பேச்சு ரொம்ப ஓவராக பீக்காக போயிடுது. ஸோ நான் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, அவள் பேசலை, பாபா வந்து நம்ம மேலே கோவப்படுறாரு, நான் கூப்பிட்றேன், நீ என்னை மீறி எப்படி நீ வராமல் இருக்கேங்கிற வார்த்தையை ஸோ அவள் எனக்கு உணர்த்தினாரு. சரி சாய்ரா மன்னிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக இதுக்கு நான் வந்துடுறேன் பாபா, என்னுடைய கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் தான் சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சாய்ராம்கிட்ட வேண்டிது. ஸோ நான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு நான் நேற்று நைட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வாத்துக்கு. எங்கள் ஆத்துக்கார் ஃபஸ்ட்டு நீ கிளம்பி போய்க்கொண்டாரு. ஸோ அவர் என்ன நினச்சாந்ததில்ல, கடைசியில் பார்த்தா எங்கள் ஆத்துக்காரே கொண்டாந்து என் வாத்து வாசலில் இறக்கி விட்டு நாளைக்கு நான் வந்து மேக்ஸிமம் கொண்டாந்து ஒரு கூட்டின்னு போகிற மாதிரி பார்க்குறேன்னாரு. ஓகேப்பா பார்த்துக்கோங்கன்ட்டேன். ஸோ அதிலே ஒரு ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் நாங்கள் படுத்துருக்கோம் இருக்கும்போது பார்த்தா இவள் தூங்கி போயிட்டா. ஸோ நான் அப்போ வந்து சொன்னேன், என்ன உங்கள் ஆற்றுல வந்து பாபா வந்து பேசுகிறான்னு சொல்கிறேன், என்கிட்ட வந்து தத்ருவா பேசுவா சொல்லுவா வைப்பான்னு சொல்கிறாளே சாய்ராம், என்கிட்ட வந்து நீங்கள் இங்கே வாத்துக்குள்ளே இருக்கேன்னா எனக்கு சிரிச்சு காமிங்கோ, இல்லைன்னா உங்கள் கண் அசைவை காமிங்கோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய இதெல்லாம் வந்து அளவு கடந்து கிடையாது. ஸோ எனக்கு வார்த்தை வரல, எனக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னு தெரியல. என்ன சொல்ல வரான்னா, நீ இங்கே பரிபூர்ணமாக இருக்கேன்னு ஜோதிசாய் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அதை நீ காமிக்கப்படாதான்னு சுவாமிகிட்ட கேட்டுட்டா. கரெக்டா? எத்தனை மணிக்கு கேட்ட? நான் கேட்டது 2 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி 2 மணிக்கு நான் கேட்குறேன். 2:15 2:20 இருக்கும். என் காலை பார்த்தா யாரோ வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போனால், அச்சோ சாய்ராம் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் தத்ருவா இந்த ஆற்றுல இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் அப்புறம் உணர்ந்தேன். கார்த்தால பார்த்தெல்லாம் அபிஷேகம் ஆராதனை நிறையா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் ப்ளஸ் அப்புறம் உதி அபிஷேகம் எல்லாமே நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப விழாக்கள் நிறையா பண்ண சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை.
அன்னதானம் ரொம்ப நல்லா இருந்தது. கேசரி பக்கமாக இருந்தது. அது மற்றவங்களாம் சொல்லணும், நானே என்னோட இதை சொல்லக்கூடாது. சூப்பராக இருந்தது உண்மையிலேயே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஆக்சுவலி ஷிரடியிலலாம் வந்து கலரே போட மாட்டாள்ல சாய், நம்மளும் அப்படி கலர்லாம் போட வேண்டாம் அப்படின்னா எனக்கு கரெக்ட் சூப்பர் அப்படின்னு நான் நினச்சின்ட்டேன். ஆனால் இன்றைக்கி நிஜமாகவே அந்த கேசரியை சாப்பிட்டா அப்படி ஒரு அமிர்தம் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. நிஜமாக நம்ம கேசரியில் ஒரு வித்தியாசமான ஒரு கேசரியாக இருந்தது. அது சாப்பிடும்போது என்னடா இவ்வளோ தூரம் இதை வந்து எக்ஸாஜுரேட் பண்ணுறான்னா சத்தியமாக கிடையாது. சுவாமிகிட்ட போயிட்டு வந்த எந்த பிரசாதத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக தான் இருக்குங்கிறது அது இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்கார் சுவாமி. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது அது. ஆக்சுவலி நம்ம ஒரு காரியம் பண்ணி அதுவும் மனசார நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா அவரும் அதை ரொம்ப மனசார ஏற்றுப்பார் அப்படிங்கிறது அது கிடைக்கும். அது நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவா சாப்பிட்ட வாழ்கிட்ட நான் போய் கேட்டேன். அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான். பாருங்க, இதெல்லாம் தான் சமைச்சிருக்கோம். எப்படி இருக்கு சாம்பார் சாதம்? சூப்பர். சூப்பரா சாய் சாப்பிட்டலாம்? சூப்பரா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ருக்மணி சாய் நம்மளே செஞ்சுட்டு நம்மளே எப்படி இருக்குன்னு கேட்குறோம் பாருங்க. இந்த சூப்பராக இருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கு. சரி, வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்போம் எப்படி இருக்குன்னு. யார் சாப்பிட்டான்னு தெரியலையே, எல்லாம் க்ரௌடும் போயிடுது. யாரை கேட்கலாம்? அவன் உட்காந்து நம்ம போய் கேட்போம். ஜெயராமா எப்படி இருக்கு? நிஜமா? தேங்க்யூ. யாரையுமே காண நம்ம ஆளுங்க போய் கேட்டு வரலான்னு சொல்லி. எப்படிமா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. எப்படி இருந்தது சாப்பாடு? ரியலி நட்ஸ். தேங்க்யூ. எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிடும்போது. ஓம் சாய்ராமா. சாய்ராமா நமஸ்காரம். எப்படி இருந்தது? நல்லா இருக்கா? எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா. நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம சுவாமி சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுருக்கோம். அதுவும் சாம்பார் சாதம் பட்டாசு. இதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது நம்ம ருக்மணி சாய்க்கு சொல்லணும். ஆரம்பிக்கவெல்லாம் சூப்பராக தான் ஆரம்பித்தோம். சாய் உங்கள் முகத்தையெல்லாம் மறைக்காதுங்க. என்ன நடந்ததுன்னா ஆரம்பிச்சிட்டோம். அது போக 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 இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா யோசிச்சுட்டு மணவாளஞ்சி இருந்தார் கோயிலில். தள்ளுங்க அம்மான்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபினிஷிங் பாயிண்ட் அவர் பண்ணார் பார்க்கணும். ஆனால் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுதான் சொல்லுவா தெரியுமா, நீ ஒன்றும் அணியே பிடுங்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சுவாமி சொல்லுவார். அதெல்லாம் உண்மையிலேயே அங்கே நிரூபணமாச்சு. என்னன்னா நம்மலாம் ப்ரொஃபஷனல் கிடையாது சாயி. நம்மலாம் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்தோம். யாரோ ஒரு ரூபத்தில் சுவாமியே வந்து அதை பண்ணிட்டார் அப்படிங்கிறத எனக்கு தோணி தந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் இருந்தாலும் அவர் நானும் கூட இருக்கேன்னா எதுக்கு பயப்படுற மாதிரி எனக்கு அவர் வந்து என்னன்னா எனக்கு பெரிய பலமாக போயிடுது. எனக்கு ஒரு திரும்ப இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வந்தேன். ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், ரெண்டாவது உப்பு காரம் சரியாக வரணும். ஸோ அவர் வந்து நின்னார்ல, நான் இருக்கேன்ற மாதிரி வந்து நின்றுட்டார்ல அவர். ஆனால் இன்னைக்கு அதுவே கூட ஹைலைட் என்னன்னா, ஸோ பிரியா சாய்ராம் சொன்ன மாதிரி அவள் பிரசாதம் பண்ண அவருடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா அந்த மீஷியோட அமைப்பு, ஸோ ஃபேஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுது எனக்கு. அவள் சொன்னால் நீங்கள் நல்லா பாருங்கோ தெரியும்னு சொன்னான். ஸோ நான் அவள் சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே அவள் பிரசாதம் பண்ண அவளுடைய ஃபேஸு பாபா கிட்ட எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிக்கிறவளுக்கு மட்டும்தான் அதோட புரியும். அது மாதிரி இப்படி ஒரு மிஸ்மரைசிங் மூமெண்ட்டை வந்து ருக்மணி சாய்க்கு கொடுத்துருக்கார் சுவாமி. ஆக்சுவலி இதை எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம எடுத்தோம். அதுக்காக அவ்வளோ பிரயத்தனப்பட்டார் ருக்மணி சாய். உண்மையிலேயே அவளுக்கெல்லாம் நிஜமாகவே நம்ம எல்லா சாய் சார்பிலையும் அவளுக்கெல்லாம் நன்றியும் பாராட்டுகளும் சொல்லணும். இவ்வளோ மெனக்கெடுதல், இவ்வளோ தூரம் வந்து அதுதான் அவள் எதிர்பார்க்காம தன் விஷயம் நடந்து சுவாமி அவளுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி எனக்கு எகெண்டாக தான் இருந்தா. யாருமே போன்னு சொல்லி என்னை அனுப்புறது யாரும் கிடையாது. எல்லாருமே வந்து என் தங்கையும் நீ எப்படி தாத்தாவோட இதை விட்டுட்டு போகலாம், அம்மா வயசானவங்க எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் சொல்கிறா. எங்கள் அப்பா வாயே திறக்கல. எங்கள் ஆத்துக்கார் பயங்கர எக்ஸைட்டாக இருந்தார். ஸோ எனக்கு கடைசி வரையும் வர்ற வரைக்கும் எனக்கு வாய்ப்பில்லை. இவாகிட்டே நான் சொல்கிறேன், சாய் என்னால் வர முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வருது அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்தாகணும், அப்புறம் ஏன் நீங்கள் பாபாவுக்கு உத்தரவு கொடுத்தேன், ஏன் சொன்னேன் நீங்கள் அன்னைக்கே நீங்கள் கரெக்டாக பேசிக்கணுமே, ஏன் நீங்கள் ஸ்ரதையாக ஏன் அன்றைக்கி பேசலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆகா நம்ம பேசுகிறது தப்பு. பேசுகிறது இவா நின்று பேசலை, அவர் நின்று நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அப்பா நின்று பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை நான் தான் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்காம அவர்கிட்ட சரி நான் சண்டை போடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவரோட லெவல் வேற, என் லெவல் வேற. நான் தூசி அவருக்கு நான் வேணும்னு நினைச்சாரு. எங்கேருந்து வேணா இந்த சிட்டுக்குருவி வேணா இழுத்துட்டு வருவார் சுவாமின்னு சொன்னால, அப்படிதான் அங்கேருந்து இழுத்துன்னு வந்திருக்கா. எந்த ஏரியாலேருந்து நீங்கள் வந்திருக்கா சாய்? தாம்பரம்.
அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கா. முதல் நாள் ராத்திரி வந்து சுவாமிகிட்ட இருந்து நீங்கள் வந்து காமிங்கோன்னு சொல்லி இவ்வளோ பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ராத்திரியில் நல்ல காலம் கத்தாமல் இருந்தாலே, இல்லைன்னா எல்லாரும் பயந்து நின்றுருந்துருப்போம். அதெல்லாம் உண்மையிலேயே உடல் ஒரு குழந்தை என் பக்கத்துல படுத்து தூங்கி. ஆமாம், குழந்தை தூங்கி அந்த குழந்தைக்காண்டி அவர் என்னை கத்த விடலை. அப்படி நான் கத்துனேன், ஆனால் கத்துன சவுண்டு குழந்தைக்கு கேட்கல, எனக்கும் கேட்கல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸ். அவளுக்கு சொந்தமான அந்த தருணங்கள் நிஜமாவே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாத்துக்குள்ளே உள்ளே போனாலே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, உள்ளே போனே ஒரு வைப்ரேஷன் தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா பாபா இருக்கிற ஆற்றுல ஒவ்வொரு ஆற்றுலையும் எங்கள் ஆற்றுல தெரியும். உள்ளே போகும்போதே ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஸோ வாத்துக்குள்ளே எனக்கு உள்ளே போனோடனே சொன்னேன் அவாட்ட, உங்கள் ஆற்றுக்குள்ளே உள்ளே வரும்போதே ஒரு வைப்ரேஷன் தெரியுது சாய்ராம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் போல பார்த்தா சுவாமி ரூம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனமான வாசனை அப்படி ஒரு வாசனை. ஸோ அப்புறம் திருப்பி நான் வெளியில் வந்துட்டேன். திருப்பி 2வது ட்ரிப்பு போகும்போது அந்த வாசனை இல்லை. திருப்பி 3வது ட்ரிப்பு செக் பண்ணுறதுக்குன்னே 3வது ட்ரிப்பு உள்ளே போகிறேன். அந்த வாசனை அவ்வளோ ஒரு மனமான வாசனை. சாய்ராம் விட்டு வருது சாய்ராம் உங்காத்துக்குள்ளே. சுவாமி மாடத்தில் வந்து பாபா வந்து இருக்கார் போல இருக்குது. வாசனை அவ்வளோ இதாக இருக்குது சாய்ராம் அப்படின்னு நான் அதை சொல்லி நான் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கேன். நான் சாமியை விட்டு நான் வெளியிலேயே வரல. நான் இது பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருக்கும் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரான். ஸோ பண்ணிட்டு வரும்போது எங்கள் அம்மா எனக்கு எங்கள் ஆத்துக்காருக்கு எல்லாருக்கும் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, எங்கள் அம்மாவுடைய பேருக்கும் என் தங்கை ஆத்துக்காருடைய பேருக்கும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தத்ருவா அவளுடைய முகத்தையும் இதையும் ஃபேஸை வந்து அவள் கண்ணில் கொண்டே காமிக்கிறான். அப்போ உடனே இவள் கேட்குறான், அவள் அப்படி இருப்பாளா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சாய்ராம். அப்படி வந்து சுவாமி இன்னைக்கு அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் அம்மாவுக்கும். அதனால இவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனா இட்ஸ் நாட் அ ஜோக். சுவாமி இழுத்துண்டு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அவர் நினைச்சு இடையிலேயே என்னை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதை எத்தனை பேர் நம்பவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து மீன ராசிக்கில் வந்து இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் டைம் சரியில்லை, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே அவர் இருக்கார், அவர் பார்த்து பாபா கிட்ட வந்தாச்சுன்னா ஜாதகம் ஜோசியத்துக்கு அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லாரும் சொன்னால் கூட அந்த டைமுக்கு என்னை கொண்டாந்து அந்த ப்ராப்ளம் என்னவா அது உண்மையே போய் 2வது ஸோ அந்த இடத்துல கொண்டாந்து என்னை நிப்பாட்டிட்டார்ல, தான் பக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டார்ல, என்னை என்ன தெரியுது. உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுது. ரொம்ப பேசிக் அதுதான். நீங்கள் அவரை பரிபூர்ணமாக நம்பினா அவர் கூட வச்சுப்பார். அதில் நீங்கள் அதனால ஒன்றும் கவலைப்படாதுங்க. இனி நான் வரப்போகிறது அத்தனையும் நல்ல காலம் தான் உங்களுக்கு வரும். கவலைப்படாதுங்க சாய். பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ். ஹி கைட்ஸ் யூ ஃபார் எவர். 2 முக்கியமான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஒன்று வந்து ஷிரடி ட்ரிப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 20 பேர் மட்டும்தான், முதல்ல பதிவு பண்ணுற 20 பேர் மட்டும்தான் அனுமதி. ஸோ அதை நம்ம மே மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சென்னையிலேருந்து கிளம்புறோம். புதன்கிழமை கிளம்பி வியாழக்கிழமை ரீச் ஆகும். வியாழக்கிழமை தர்ஷன் பார்ப்போம். ஷிரடியிலேயே சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். காண்டவ மந்திர், மகாலட்சுமி மந்திர், ரஹாத்தா, குஷால் சந்தோட வீடு, சிவனேசன் சுவாமிகளோட ஆசிரமம், அப்புறம் 5 பக்தர்களோட வீடு இதெல்லாம், அதாவது லக்ஷ்மி பாய், மகள்சாபதி, அப்புறம் ஷியாமாவோட வீடு, அப்பாஜி கோத்தே, இவங்கெல்லாம் முடிஞ்சால் ஹெரிட்டேஜ் வில்லேஜுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு தனி கட்டணம் இருக்குது. அது விருப்பப்பட்டவர்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அதற்கான ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சு தருவோம். அதுக்கப்புறம் நிம்காவோன், கோர்ஹாலே இதெல்லாம் வந்து விமான நிலையம் போகிற வழியில் இருக்குது. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியாது. டைம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி காக்கடா ஆரத்தியும் அதே மாதிரி தான், ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தருவோம். நீங்கள் தாராளமாக தரிசனம் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைம் தான் மேட்டர்ஸ். நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை முடிக்கிறோமோ, அதாவது தரிசனம் பண்ணி முடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு டைம் சேவிங் இருக்கும். கூட்டம் நம்மளை பொறுத்ததில்லை, சுவாமியை பொறுத்தது. ஸோ எவ்வளோ நேரம் நின்று தர்ஷன் பார்க்க போகிறோம், ஆரத்தி பார்க்க போகிறோங்கிறது சுவாமிக்கு மாத்திரம்தான் தெரியும். ஸோ நம்ம இதெல்லாம் ஆப்ஷனில் வச்சுருக்கோம். அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜாலியாக வரலாம், சுவாமியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ இடங்கள் முடியறதோ அவ்வளோ இடங்களை சுற்றி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அங்கேருந்து கிளம்பி சனிக்கிழமை இங்கே வந்துடுவோம். கார்த்தால ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து தர்ஷன், போயிட்டு வர செலவு எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். இதெல்லாம் சுவாமி ஏற்படுத்தி கொடுக்குற மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. ஸோ இதற்கான கட்டணம் எவ்வளோ?
தெரிஞ்சுக்கணும் தானே? அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான கட்டணம் தான் நம்ம வசூலிக்க போகிறோம். இதுவும் சுவாமி சொல்லி தான் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இமீடியட்டாக கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல் வரக்கூடிய 20 நபர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், சுவாமி அடுத்ததாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறது லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம். அது என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. இதனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.